நெஞ்சு அள்ளும் தமிழே, கொஞ்சி விளையாடும் தஞ்சை மண்ணில் பாய்ந்து ஓடி வரும் காவிரி பெண்ணின் உள்ளங்கவர்ந்த என் தாயே தமிழே, உம்மை வணங்குகின்றேன். தஞ்சை மாவட்டம் தன்னம்பிக்கை பேச்சாளர் டொமினிக் சேகர் உங்களோடு பேச விரும்புகின்றேன். இன்றைய சூழ்நிலையில் இன்றைய மாணவ பருவத்தில் தேர்வு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த தேர்வினுடைய பயணத்தில் ஒரு சிந்தனை துளியை நான் விதைக்க விரும்புகின்றேன். இமயமலை அடிவாரத்தில் கஸ்தூரிமான் என்ற ஒரு மான் இருக்கின்றது. அது ஓடும், ஆடும், குதிக்கும், துள்ளி குதிக்கும். ஆனால் அதற்கு ஒரு வாசனை பிடிக்கும். எங்கிருந்து வருவது என்பதை தெரியாது. செடிகளில் நுகர்ந்து பார்க்கும், பூக்களில் நுகர்ந்து பார்க்கும், மரத்தடையை சுற்றி சுற்றி வரும். இப்படியே வந்த பிறகு அது அயர்ந்து போய் அந்த மரத்தடியிலே உறங்கி போயிடும். நம்பிக்கையுள்ள மாணவ செல்வங்களே, அதோட உடம்பிலிருந்தான் வருகின்றது அந்த வாசனை திரவியம் என்பதை அதுவே அறியாமல் இருக்கின்றது. இந்த வாசனை திரவியத்திலிருந்தான் தேவையான பான்ஸ் போன்ற பல வாசனை பொருட்களை தயாரிக்கின்றார்கள். இது எதற்காக இந்த இடத்தில் சொல்கின்றேன் என்றால், இந்த தேர்வு காலங்களில் உங்களுக்குள்ளே இருக்கின்ற திறமை, உங்களுக்குள்ளே இருக்கின்ற லட்சியம், உங்களுக்குள்ளே இருக்கின்ற குறிக்கோள், உங்களுக்குள்ளே இருக்கின்ற இலக்க பயணம், இவை அனைத்தையுமே கண்டறிவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சுற்றி இருப்பவர்கள். இதை நீங்கள் அறிந்து கொண்டால் திறமை வாய்ந்த வாசனை உள்ள மாணவர்களாக, மாணவிகளாக நிச்சயமாக மாற முடியும். எனவே நேச கரங்களில், பாச பிணைப்புகளில், ஆசை கணாக்களில் அர்த்தம் புரிந்த பயணத்தை இன்று முதல் தொடங்குங்கள். நேசங்கள் புறப்படட்டும், பாசங்கள் பகிர்ந்து கொள்ளட்டும், காலங்கள் கனியட்டும், கருத்துகள் சிறக்கட்டும். இவ்வுலகில் இனிய எண்ணங்கள் உங்கள் மனதிலே நம்பிக்கையோடு உதயமாகட்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.